என்னது ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தான் இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்குமா? அட வாங்க, சிக்கன் லாலிபப் நம்மளும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே பண்ணலாங்க. இதுக்கு சிக்கன் லாலிபப் ஒரு 15 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், வினிகர் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, முட்டை 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கோட்டிங் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு வைக்கணும். மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு வைக்கணும். இதுதான் இதோட சீக்ரெட்டு. இது அப்படியே மூடி போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டையும் இதே மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம என்ன பண்ணோம், குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, அது நம்ம கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஆயிலை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்மளோட மேரினேஷன் பண்ண சிக்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து இந்த ப்ரௌன் கலரில் வரணுங்க. இதுதான் இதோட ஸ்பெஷலே. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து நல்லா ஃபுல்லாக எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணியிருக்க வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து பாதி தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அல்டிமேட்டு 2 ஸ்பூன் சக்கரை தாங்க. இது சுகர் கம்பல்சரி ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சாஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ், அப்புறம் வினிகர் 1 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுக்கோங்க. நல்லா இதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோ குக் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செசமி சீட் இருந்தாலும் நம்ம இது மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.